ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு s.srisamrithi ரெசிபீஸ். இன்றைக்கி சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்வது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், உப்பு, கடலைப்பருப்பு, கடுகு உளுந்த பருப்பு, 2 வரமிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், தேங்காய், கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், மோர் அடித்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ண வெண்டைக்காவை வதக்கிக்கலாம். இது எதுக்குன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காண்டி வதக்கி விடுறேன். நான் வதக்கியாச்சு. வதக்கின வெண்டைக்காவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். திருப்பியும் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வரமிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சிட்டியை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வதக்கின வெண்டைக்காயும் எடுத்து இது கூட சேர்த்து வதக்கி விடுங்க. திருப்பியும் இது நல்லா வதங்கினோடனே இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பும் பச்சரிசியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து அது கூட கட் பண்ண தேங்காய் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இது கூட மோரை எடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. எங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்து பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கலாம்.